எழில் சுடர் சீரியலில் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்து தாங்க. சார் இன்றைக்காவது வந்து நிம்மதியாக வந்து இருங்க சார். நீங்களும் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு குழந்தைங்களையும் ஸ்ட்ரெஸ் ஆக்காதீங்க. சரி இன்றைக்கி ஒரு நாள் எக்ஸ்கியூஸ் கொடுக்குறேன். நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம், ஆனால் அதுக்குன்னு சேட்டையெல்லாம் பண்ணிடக்கூடாது, சரியா? உடனே வந்து சுடர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க குழந்தைகிட்ட. அப்பா கிட்ட பேசி இவ்வளோ வந்து கேட்டதே பெரிய விஷயம். அதனால் நீங்கள் அப்பா மனசுக்கு வருத்தப்படுற மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா அவர் ரூல்ஸ் வந்து போடுவாங்க. ஓ, அப்பா மனசு வருத்தப்படுற மாதிரி நடந்துக்கூடாதா? சரி, அப்பா என்ன பண்ணுன்னு சொல்கிறீங்க? ராட்டினத்தில் போகக்கூடாது, அதுக்கப்புறம் முக்கால்வாசி ரைட்டில் வந்து ஏறக்கூடாது, எதெல்லாம் ஆபத்து மாதிரி தெரியுதோ, பயப்படுற மாதிரி தெரியுதோ அது எதுலேயுமே ஏறக்கூடாது. அப்பா அஞ்சலி எதுலேயுமே ஏற மாட்டா, அப்போனா நாங்கள் எல்லாம் வேடிக்கை தான் பார்க்கணுமா? ஏய், பார்த்தாலும் என்ஜாய்மெண்ட்டு தான். கவின், அப்பா பேச்ச கேப்பியா மாட்டியா? பேசாமல் இதுக்கு நான் வீட்லேயே மொட்டை மாடியிலேயே வந்து இயற்கையாக பார்த்து ரசிச்சிருப்போம், எதுலேயுமே ஒரு ஐடி ஏறக்கூடாதா அப்படின்னு சொல்லும்போது, என்னங்க நாம்பலாம் இருக்கோம்ல, நீங்கள் ஒரு குழந்தைய வந்து பக்கத்தில் வச்சுக்கோங்க, நான் 2 குழந்தைய பக்கத்தில் வச்சுக்கிறேன், அப்படியே இருந்தால் கூட 4 குழந்தைய வந்து ஆளுக்கு 2 குழந்தையாக வந்து மடியில் வச்சுக்கிட்டு அப்படியே ரைடு போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறாங்க. இது கூட நல்ல யோசனையாக தான் இருக்குன்னு அந்த இடத்துல அபியும் கவினும் பேசுகிறாங்க. ஏன்னா இல்லாட்டி நம்மளை தூரத்துலேருந்து வேடிக்கை பார்த்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. என்ன விஷயம்? சரி நம்ம இது மாதிரி பண்ணிக்கலாம்னு சொன்னோன்னே ஒரு ரைடு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல நம்ம சுடர், நீங்கள் 2 குழந்தைய வந்து வச்சுக்கோங்கன்னு சொல்லும்போது அந்த இடத்துல கூட்டிகிட்டு போகிறாங்க. 2 பேர் 2 குழந்தைய வச்சுக்கிட்டே அப்படியே ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம எதாவது ஒன்று பண்ணியே ஆகணுமே. குழந்தைங்க சுடர், அப்புறம் கவின், காவியா எல்லோரும் வந்து நெருக்கமாகிட்டே போயிட்டுருக்காங்க. இது சரி வராது. இவங்க தான் நெருக்கமாகறாங்கன்னு பார்த்தா சுடர் கூட வர வந்து எழிலும் வந்து அப்படியே கேஷுவலாக வந்து பேச ஆரம்பிச்சிட்டான். நம்மளை விட முக்கியத்துவம் வந்து கேர்டேக்கருக்கு வந்து கொடுக்குறான். குழந்தைங்கள அன்பாக பார்த்துக்கிறனால இருக்குமா, இல்லாட்டி வேறு ஏதாவது இருக்குமா? நம்ம ஆல்ரெடி வந்து 2 வாட்டி தூக்கிட்டு போகிறத வந்து பார்த்துருக்கோம் சுடர் வழியை. இப்போ என்ன பண்ணலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் வந்து அவளை வீட்டை விட்டு துரத்தணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து கேம் வந்து விளாண்டாகணும். என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கிறாங்க. அந்த இடத்துல ஒரு பக்கம் வந்து உச்சக்கட்ட பரபரப்பாக சீனாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். அந்த ரவுடிக்கு வந்து மனோகரி வந்து கால் பண்ணுறாங்க. நீ என்ன பண்ணியோ எது பண்ணியோ தெரியாது, நான் சொல்கிற திட்டத்தை வந்து செஞ்சாகணுன்னு அடுத்த ரைடு போகிறதுல 2-3 இதை ஸ்க்ரூ வந்து கழட்டி விட்டாங்க. அந்த இடத்துல குழந்தைங்க கரெக்டாக வந்து உட்காரும்போது மனோகரி வந்து பேசுகிறாங்க. நீ இந்த இடத்துல வந்து உட்காந்தாதா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னனால அந்த இடத்துல வந்து உட்கார வைக்கிறாங்க. சுடர்வழி குழந்தையும் வந்து உட்காந்துட்டு இருக்கிறப்ப பக்கத்தில் வந்து அபி வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. இல்லை, நான் தான் இங்கே உட்காந்துப்பேன்னொன்னே அந்த ஸ்க்ரூ கழட்டி விட்டாங்கன்னு சொன்னல மனோகரி. அந்த லொக்கேஷனில் வந்து நம்ம அபி வந்து உட்காந்துட்டு தன்னந்தனியாக வந்து பயணிக்கிறாங்க. அப்போன்னு பார்த்து ஸ்க்ரூ வந்து செம்மையாக வந்து வைப்ரேட் ஆகுது. இதை பார்த்தோன்னு வந்து நிப்பாட்டுங்கன்னு சொன்னோன்னே ஆல்மோஸ்ட் நிப்பாட்டிட்டாங்க. இதெல்லாம் வந்து எழிலுக்கு தெரியாமல் வந்து சமாளிச்சிட்டாங்க. அந்த இடத்துல டெக்னிக்கலாக நம்ம சுடர்வழி இந்த விஷயத்தில் அவளுக்கு பேரடி அடி கொடுத்து நம்ம ஈஸியாக வந்து அவளை வீட்டோட துரத்திலான்னு பார்த்தா சமாளிச்சிட்டாலே. அடுத்தது என்ன பண்ணலாம்? ஸ்விம்மிங் பூலை வச்சு தான் ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும். என்ன பண்ணலாம்? அடுத்த டார்கெட் யாரை வைக்கலான்னு பார்த்தா கவினை தான் வச்சுருக்காங்க. ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் இருக்கிறப்ப கவினுக்கு வந்து நீச்சல் வந்து தெரியாது, இருந்தாலும் ஸ்விம் பண்ணணுன்னு சொல்லி அவங்களுக்கு ரொம்ப நாளாக வந்து ஆசை இருக்குது போல இருக்குது. அப்படியே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறப்ப பலூனில் வந்து வச்சு நீ கற்றுக்க வேண்டியது தானே. ஓ, பலூனில் வந்து மிதக்குதா? எனக்கு மிதக்கிறது பிடிக்கும், ஆனால் நான் மிதக்கலாம், கவலை இல்லாமல் இருக்கலாம்ல. ஏகப்பட்ட பேர் அப்படி தானே இருக்காங்க பாரு அப்படின்னு சொல்லும்போது அதே மாதிரி பலூனில் மாட்டி அப்படியே தண்ணியில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குறாங்க. ஃபஸ்ட் எடுத்தானே பயந்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் தைரியமாக வந்து நம்மளால் உள்ளே போக மாட்டோம், மிதக்கிறோன்னு சொன்னோன்னே அப்படியே கேஷுவலாக சுடர் வந்து சொல்கிறாங்க, 2 அடி 3 அடி ஆழத்துக்கு கீழே நீ போவே கூடாது அப்படின்னு சொல்லும்போது சரிங்கிற மாதிரி சொன்னோன்னே, அதான் நீ மிதக்கிறல்ல, எந்த பிரச்சனையும் வராதுல்ல, நீ மட்டும் போ அப்படின்னு சொல்லும்போது அவங்களையும் மீறி வந்து ரொம்ப ஆழமான பகுதிக்கு வந்து போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துல நம்ம கவினை ஒரு பக்கம் அந்த ரவுடியை வச்சு என்ன செய்யலான்னு பார்த்துருக்காங்கன்னா, அந்த பலூன் மாதிரி இருக்குல்ல, அந்த இதை வந்து எடுக்க வைக்கிறாங்க. அந்த இடத்துல சல்லுன்னு வந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க. கவின் வந்து இங்கே தான் எங்கேயோ இருக்காங்கன்னு சொன்னோன்னே அச்சோ கவினை காணுன்னொன்னே பட்டத்தின் உச்சத்தில் வந்து குடுகுடுன்னு வந்து உள்ளே ஓடுறாங்க. அந்த இடத்துல நம்ம சுடர்வழி என்ன ஏதுனே கவனிக்காமல் அப்படியே வந்து அவங்களுக்கு நீச்சல் தான் தெரியாது, இருப்பினும் அவங்களையும் மீறி வந்து கவினை காப்பாற்றணுங்கிற மாதிரி உள்ளுணர்வு வந்து தோணுது. சுற்றி இருக்கிற பசங்களாம் வந்து கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. எழில் வந்து வராங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கவின் வந்து உள்ளே வந்து போயிட்டான், என்ன நடக்குதுன்னே தெரில அப்படின்னு சொல்லும்போது நாங்களும் வந்து உள்ளே வந்து இறங்குறோம் அப்படின்னு சொல்லும்போது சுடர்வழி வந்து போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல சுடர்வழி வந்து கவினை வந்து காப்பாற்றி அப்படியே அந்த பலூனை மாற்றி விட்டு அப்படியே போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் வந்து சுடருக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து மயக்கம் போட்டு கீழே வந்து விழுந்துடுறாங்க. அந்த இடத்துல அப்பா சுடரை பாருங்கப்பா காப்பாற்றுங்கப்பான்னு சொல்லும்போது எழில் வந்து குடுகுடுன்னு தண்ணியில் வந்து சுடர் வந்து மயக்கம் போட்டு கீழே வந்துடுறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு பக்கம் வந்து ரொம்ப எமோஷனலான எழில் வந்து டக்குன்னு வந்து போகிறாங்க. அவங்க கண்ணுக்கு வந்து இந்துமதி மாதிரி தான் இருக்காங்க. அப்படியே வந்து கஷ்டப்பட்டு தண்ணியிலேருந்து தூக்கிட்டு வந்துடுறாங்க.
நம்ம எழில் வந்து அப்படியே வந்து முதலுதவி பண்ணி அவங்கள காப்பாற்றுற மாதிரி தெரியுது. உடனே செல்வி வந்து பேசுகிறாங்க, எப்படியோ சுடர் வந்து கதை முடிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு சந்தோஷம் தானே? ஏய், நம்ம சுடரை நிரந்தரமாக வீட்டை விட்டு துரத்துனா ஹாப்பி தான், இப்படி போகணும்னு நினச்சாலும் ஹாப்பி தான். ஆனால் என்ன பண்ணுறது, நம்ம தான் இதுக்கு பின்னாடி இருக்கோம் தெரியாமல் இருக்கணும். நான் ஒன்று நினச்சது ஒன்று, நடக்கிறது ஒன்று அப்படின்னு செய்யும்போது இருந்தாலும் வந்து சுடரை காப்பாற்றுறதுக்கு இவன் ஏகப்பட்ட காரியம்லாம் பண்ணுறான். அதுதான் எனக்கு சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குதுங்கிற மாதிரி கோவத்தில் வந்து இருக்காங்க. அந்த இடத்துல மனோகரி பார்த்தா முதலுதவி பண்ணதுனால காப்பாற்றிடுறாங்க. நம்ம எழில் வந்து சுடர் வழியை, ஏய் உனக்கு என்ன பைத்தியமாக பிடிச்சிருக்கு, உனக்கு ஸ்விம்மிங் தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியாது, ஆனால் கவின் அங்கே ஆபத்தில் இருக்கிறப்ப எனக்கு வேறு எதை பற்றி யோசிக்க தோணல. எனக்கு கவினை தான் காப்பாற்ற தோணுச்சு, மற்றபடி ஒன்றும் இல்லை. என்கிட்ட சொல்லியிருக்கலாம், இல்லை பக்கத்தில் இருக்க யார்கிட்டையாவது வந்து சொல்லியிருக்கலாம்ல. சார், நம்ம குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனைனா இது மாதிரி தான் உதவி கேட்பீங்களா, இல்லை களத்தில் நம்மளே டேரெக்டாக இறங்கணும்னு நினைப்பீங்களா? ஒரு குழந்தையோட அம்மாவுக்கு தான் சார் தெரியும், குழந்தை ரொம்ப அந்த ஆபத்தில் இருக்கிறப்ப அந்த தாய்ங்கிறவங்க ஈஸியாக வந்து காப்பாற்றிடுவாங்கள்ல. 10 அடி தூரத்தில் எவ்வளோ பெரிய வந்து ஆபத்து இருந்தாலும் அதெல்லாம் தவிடுபடி ஆக்கிட்டு அந்த இடத்துக்கு மேலே ஏறி நின்று குழந்தைய காப்பாற்றிடுவாங்க. இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே மாதிரி தான் சார் நானும் பண்ணேங்கிற மாதிரி அந்த இடத்துல அன்பா பாசமாக பேசும்போது இந்துமதி வந்து பேசுகிற விஷயம் எல்லாம் அவங்களுக்கு வந்து ஞாபகம் வருது. இதே மாதிரி ஒரு இன்சிடெண்ட் வந்து சின்ன வயசில் வந்து நடந்திருக்கு. குழந்தையும் இதே மாதிரி இருக்கிறப்ப இதே மாதிரி வசனம் வந்து சொன்னனால அவங்க ரொம்ப எமோஷனல் ஆயிடுறாங்க. அப்படியே நிற்கிறாங்க. என்ன சார், ரொம்ப சோகமாயிட்டீங்களா? ஆமாம், அப்பா இனிமேட்டு வந்து டூர்லாம் வந்து கூட்டிகிட்டு போக மாட்டார். ஏன்னா இங்கே இவ்வளோ பிரச்சனை ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே வந்து ஒரு விஷயத்தை வந்து சுடர் வந்து மறைச்சிட்டாங்க. அது வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் போச்சு. இப்போ என்னன்னா இன்னொரு பிரச்சனை வேறு உண்டாயிடுச்சு. இது நம்ம அப்பாக்கே தெரிஞ்சிருச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்? சரி, நான் பேசி சமாளிக்கிறேன் அவ்வளோதானே சொல்லும்போது, சார் ஏன் சார் சோகமாக இருக்கீங்க, வாங்க போகலாம். சார், எப்பயாவது தான் சார் குழந்தைங்கள இங்கே கூட்டிகிட்டு வரோம். 1 மணி நேரம் 2 மணி நேரத்தில் கூட்டிகிட்டு போனால் அது அவ்வளோவா நல்லா இருக்காது. இங்கே வந்ததுலேருந்து ஏதாவது ஒரு விஷயம் நல்லதாக நடந்திருக்கா? வந்ததுலேருந்து பிரச்சனை மேலே பிரச்சனை சார், இயல்பாக வந்து நடக்குது சார். குழந்தைங்கள அடிக்கடி இந்த மாதிரி வெளியில் கூட்டிகிட்டு வந்திருந்தா அவங்க சாஃப்டாக வந்து நடந்துப்பாங்க. இவ்வளோ பெரிய இடத்துக்கு இப்போ புதுசாக கூட்டிகிட்டு வந்ததுனால என்ன பண்ணும் ஏது பண்ணும் குழந்தைங்களுக்கு தெரியல. அதனால தான் தப்பெல்லாம் நடக்குது. நம்ம எதுக்கு சார் இருக்கோம்? நம்ம ஓட வேண்டிய இடத்துல ஓடி தானே சார் ஆகணும். பொறுமையாக இருக்க வேண்டிய இடத்துல பொறுமையாக இருக்கணும். நம்ம கைட் பண்ணுவோம் சார், அதுக்கு தானே இருக்கோம். நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆமாம்ப்பா, எனக்கு ரொம்பவே பசிக்குதுன்னு அஞ்சலி பாப்பா வந்து பேசுகிறாங்க. உடனே வந்து சரி, சாப்பாடு வந்து இங்கே என்ன மாதிரி ஃபுட் வந்து அவைலபிளாக இருக்கும்? சார், இன்றைக்கி ஒரு நாள் விடுங்க சார், எல்லா நாளும் ஸ்ட்ரிக்டாலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்பா இன்றைக்கி சேலட் தான் வாங்கிட்டு வருவாங்களா? இது சரியில்லையா அப்படின்னு சொல்லும்போது, இன்றைக்கி ஒரு நாள் உங்கள் அப்பா எதை பற்றி எதுவும் கேட்க மாட்டாங்க, இஷ்டம் போல் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் அளவாக இருக்கணும், அளவை மீறக்கூடாது. சரியா? ஓகே, ஜாலி. இப்படி ஒரு நாளை எதிரே பார்க்கல, தேங்க்ஸ்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைங்களாம் சந்தோஷமாக வந்து ஓடுறாங்க. பார்த்தீங்களா சார், சின்னதாக நீங்கள் சரின்னு சொன்னீங்க, அதுக்கு குழந்தைங்களா தேங்க்ஸ்மான்னு இது வரைக்கும் இத்தனை நாளாக சொல்லியிருக்காங்களா? குழந்தைங்கிட்ட எப்படி நடந்துக்கணுமா அப்படி நடந்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் சார். அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிப்பாங்க. இதெல்லாம் பார்த்த மனோகரி வந்து உச்சக்கட்ட கோவம் வந்து அடையிறாங்க. என்னடா அது, நம்ம இந்த டூர் கூட்டிகிட்டு வந்திருந்து நிரந்தரமாக வந்து அவரை வீட்டோடு துரத்தலாம் திட்டம் போட்டால் நங்குற மாதிரி நச்சுன்னு எழில் மனசுலையும் குழந்தைங்களோட மனசுலையும் வந்து அவள் நிறைஞ்சிட்டா. இனிமேட்டு அவளை வீட்டோடு துரத்துறது ரொம்பவே கஷ்டமாச்சேங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி காட்டி இந்த எபிசோட வந்து அருமையாக மாதம் முடிப்பாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.